நேற்று மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை சம்பந்தமாக விவாதம் நடக்கும்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி திட்டங்களுடைய மறுபதிப்பே இந்த குடியரசுத் தலைவர் உரை. ஆணவம் எதுவும் கொள்ளாமல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முற்பட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பேசின அந்த குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறாரு. ஆணவம் இல்லாமல் ஆணவம் வேண்டாம், வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்றதை நீங்க ஐயநாதன் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா காங்கிரஸ் கட்சி தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்காக எல்லா விதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியவர்கள். ஆனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். முதலில் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எதிர்க்கட்சி அல்லது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் மக்களினுடைய எதிர்பார்ப்பைத்தான் அவர் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர தனது கட்சியினுடைய ஆசைகள், தனது தலைவர் என்ன எப்படி பேசினாலும் தனது தலைவர் பாராட்டுவார். ஒரு தேசிய கட்சி, ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு தேசிய கட்சி நீங்க ஒரு மாநில கட்சியாக சுருங்கி போயிட்டீங்க அப்படின்னு ஆளுங்கட்சி அவங்களை டீஸ் பண்ணாங்கன்னா அதற்கு அவர் பதில் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தாராளமா பதில் சொல்லட்டும், அது வேற விஷயம். ஆனா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற விடயம் எல்லாமே நீங்க மக்களை தான் நீங்க போக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் நாளைக்கு நீங்களும் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஏற்கனவே 2 சீட் இருந்தது தானே பிஜேபி, இன்னைக்கு தானே 283 வந்தது. அந்த காலகட்டத்தை நினைத்து பாருங்கள் என்று அது ஒரு பார்லிமெண்டரா சொல்லலாம். அகங்காரம் அப்படின்றதுனா நான் அகங்காரத்தை வென்ற அவங்களை ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சமூக அரசியல் நெருக்கடியில் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். அது மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா இவர் எடுத்து வைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். அவர் ஏதோ ஊடகத்துக்கு செய்தி போடுறதுக்கு மாதிரி பேசியிருக்கிறாரு, அது ரொம்ப தவறானது. நீங்க அவரே அப்படி சொல்லிட்டாரு, அப்புறம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு ஜனாதிபதி உரை முடிந்த உடனே கூட இதே வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். வார்த்தை ஜாலங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினது மாதிரி புதிதாக ஒன்றுமில்லை. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்தான் அவர்கள் ஜனாதிபதி உரையில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஆணவத்தின் வெளிப்பாடா? அதோடு மட்டும் இல்லை, எது இவர்களுடைய திட்டத்தில் இருந்தது? 100 புதிய மெகா நகரங்கள் உருவாக்குவது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டத்தில் இருந்ததா, அல்லது தங்க நாற்கர சாலையை போல இப்பொழுது வைர நாற்கர ரயில் தட திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியாக ஒரு புதுமையான திட்டங்கள், திரு மோடி அவர்கள் பெயர் போனவர். ஆகவே அந்த மாதிரியாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை அறிவித்திருக்கும் பொழுது அந்த திட்டம் செயல்படுத்த முடியுமா முடியாதா இவர் பேசலாம், அவருடைய கருத்தை சொல்லலாம், அல்லது வரவேற்கத்தக்கதா இல்லையா என்ற இன்றைக்கி தவறாக புரிந்து கொண்டு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கூட சொல்லியிருக்கிறார். இது அர்பனைசேஷன் ஏதோ ஒரு பெரிய கெடுதி போலையும் மக்கள் கிராமங்களிலிருந்து நகரத்துக்கு வர்றாங்க, நாம் அதனால தான் கொண்டு வந்திருக்கோம் என்றால் இது பிஜேபியினுடைய அகில இந்திய பொதுக்குழுவில் ஜனவரி 17, 18 தேதிகளில் பேசும்பொழுது நிறைவுரையில் திரு மோடிஜி அவர்கள் சொன்னது, இந்த நாட்டில் கிராமப்புறங்களிலிருந்து மக்கள் நகருக்கு போகிறதுக்கு காரணமே நகரில் இருக்கின்ற வசதிகள் கிராமங்களில் இல்லாதனால தான். அதனால கிராம பகுதிகளை உள்ளடக்கிய நகரங்கள், இந்த வசதிகள் அங்கே கொண்டு போகப்படும். அதனால இப்போ மாதிரி நான் ஒரு திட்டம் கொண்டு வரேன். ஆகவே புதிய திட்டங்கள். அதோட இல்லை, ஆட்சிக்கு வந்த மறுநாள் முதல் மீட்டிங்லேயே வெளிநாட்டில் இருக்கின்ற கருப்பு பணத்தை கொண்டு வருவதற்காக குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்கோம். அதுதான் ஜனாதிபதி அவர்களுடைய உரையில் இருக்குது. ஆனால் ஆணவமின்றி இவர் எதை சொல்லுகிறார்? உங்களுக்கு வரும் 32% தான் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள்னு. கடந்த 10 ஆண்டுகளை வரும் 27% வச்சு ஆட்சி பண்ணினவர் இதை பேசக்கூடாது. இதுதான் ஆணவத்தின் வெளிப்பாடு. என்றால் ஜவஹர்லால் நேரு காலத்தை இப்போ என்டிஏக்கு 40%க்கு மேலே ஓட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் ஜவஹர்லால் நேரு காலத்தே 42, 43 மேலே ஓட்டு கிடைச்சது இல்லையா? அப்போ 57% வெளியில் இல்லையா? ஆகவே இவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியை இழந்து விட்டதை பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்கள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். அவங்க அதிகாரத்தை இழந்ததுனால ஒரு வேளை அந்த விரக்தியில கூட அவங்க பேசலாம். ஆனா பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா அப்படிங்கிற மாதிரியான வரிகளுக்கு இணங்க நீங்க அவர்களை எதிர்கட்சிகளையும் எங்களோட சேர்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றீங்க. எப்ப சொல்றீங்க? முதல்ல அவங்க மேல எல்லா அடியும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றீங்க. அந்த அடிக்கும் அதனாலதான் அவர் நாங்க பாண்டவர்களாக இருக்கலாம், 100 பேர் கொண்ட கௌரவர்கள் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியல, அதனால எண்ணிக்கை இங்க முக்கியம் இல்லைன்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றது. அதாவது பொருளாதாரத்தை மிக மோசமான நிலைக்கு இட்டு சென்று பாரத தாயை துகிலுரித்த திரௌபதிக்கு துகிலுரிச்ச மாதிரியா இருக்கிற இந்த துரியோதன கூட்டம்
அவர்களை பாண்டவர்கள் என்று பேசுவதே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. இது பெரிய துரியோதன கூட்டம். இன்னைக்கு பாரத தாயை நிர்வாணப்படுத்தி இருக்கிறார்கள். வந்து 8.3% வளர்ச்சியில் கையில் கொடுத்துட்டு வந்ததை இன்னைக்கு 4.5க்கு கொண்டு வந்திருக்காங்க. பொருளாதாரம் அடிப்படை தெரியாத ஒரு ஆட்சி 10 ஆண்டுகளாக இருந்தது. ஆகவே திரு ரூடி அவர்கள் சொன்னது கூட நீங்கள் தவறான பாதையில் சென்ற காரணத்தால் இந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு சொன்ன வார்த்தையில் பெரிய ஆணவம் இல்லை, யதார்த்தம் அது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக திரு மோடி அவர்கள் அவருடைய தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பேட்டியில் சொன்னது போல ஆட்சி அமைப்பதற்கு எண்ணிக்கை வேண்டும், ஆனால் இந்த நாட்டை நடத்துவதற்காக ஒரு எம்பி இருந்தால் கூட அவர்கள் 125 கோடி மக்களின் பிரதிநிதி என்கின்ற அணுகுமுறை இருக்கும்னு we will practice that. நீ அவர் சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய ஆடையாக நான் இயற்கை வளங்களை பார்க்கிறேன். இயற்கை வளங்களை வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி துகில் உரிந்து கொண்டே தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவர் சொன்னது காங்கிரஸ் அல்லது ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு மட்டும்தான் பொருந்துமா? இவ்வளவு காலம் இந்தியால வந்து எல்லாரும் அதே மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமாமா, எல்லா வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட, அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 400 ரூபா ஒரு டன்னுக்கு கொடுத்துட்டு எறும்பு தாதெல்லாம் எடுத்துட்டு போன இடத்துல வந்துட்டு மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தது, மாநிலத்தில் பிஜேபி அரசு இருந்தது. சத்தீஸ்கர்ல தான் நிலவரம். பழங்குடி மக்களை வந்துட்டு துடை தெரியப்படும் போது அந்த இடத்துல இருந்தது இவங்க 2 பேருக்குமான ஒத்துழைப்பு. நாம் என்ன சொல்றோம் அப்படின்னீங்கன்னா, வளர்ச்சிக்காக என்று சொல்லும் பொழுது அங்க வாழக்கூடிய மக்களை கருத்தில் கொண்டு அந்த வளர்ச்சி திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம சொல்றோம். இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான ஒரு விடயம். இந்தியா என்கின்ற நாட்டில் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு அளித்துள்ள அந்த உரிமைகள் அனைத்தும் எல்லா மக்களுக்கும் பொதுவென்றால் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம், சூழல் ஆகியவற்றை எந்த அளவிற்கு நாம் பாதிக்க விட போகின்றோம், அதற்கு என்ன மாற்று என்பதை விரிவாக வெளிப்படையாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நீங்க கொடுக்க வேணும். வெறும் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ்னு கொடுத்துட்டு நீங்க பண்ண போகும் பொழுது இது அனைத்தும் அந்த மக்களை பாதிக்கின்றது. அப்படிப்பட்ட பாதிப்புகள் தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கின்றது. இதில் பாஜக அரசுகளும் மாநில அரசுகளும் துணை நின்றன என்பதுதான் உண்மை. அதாவது அது ஸ்பெக்ட்ரமாக இருந்தாலும் சரி, நிலக்கரி சுரங்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இயற்கை வளங்களையுமே அடிமாட்டு விலைக்கு விற்று பணம் பண்ணிய ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் இருந்ததை ஒழிய இன்றைக்கி குஜராத்தில் கூட இதுவரை முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு விஷயத்திலும் மக்கள் போராட்டம் நடந்ததுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இடதுசாரி கட்சியில் இருக்கின்ற மேற்கு வங்கத்தில் ஒரு நேனோ ஃபேக்டரிக்கு இவர்கள் விவசாயியோட நிலத்தை எடுத்தார்கள். அது தர மறுத்தவர்களை கொலை செய்கின்ற அளவிற்கு அந்த அரசாங்கமானது செயல்பட்டது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பிஜேபி செய்யுது. பொதுவாக முன்னேற்றம் வரும்பொழுது இந்த டிஸ்லொகேஷன் இருக்கும், ஆனால் அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த அகமதாபாடில் வந்து சபர்மதி நதிக்கரையில் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இந்த நதி இப்போ கூவம் மாதிரி அதை தூய்மைப்படுத்துறதுக்காக நடவடிக்கை எடுக்கும்பொழுது இருந்த 2800 குடிசைகளுக்கும் நகர்பகுதிக்குள்ளேயே அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்த பிறகுதான் அந்த கிளீனிங் ஆஃப் சபர்மதியை மோடி அவர்களுடைய அரசாங்கமானது கையில் எடுத்தது. ஆகவே டிஸ்லொகேஷன்ஸ் டெவலப்மெண்ட் வரும்பொழுது அதை முதல்ல அட்ரஸ் பண்ணணும். ஆகவே அதில் பிஜேபிக்கு அது பற்றிய ஒரு பிரஜை இருக்கிறது. மீத்தேன் எரிவாயு திட்டத்தை பற்றி நாங்கள் போராடிய போது எங்களோடு வந்து கூட நின்ற கட்சி, கொடியோடு வந்து கூட நின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் அங்கே நடந்த ரயில் மறியல் போராட்டத்தில் கொடியோடு வந்து கலந்து கொண்டு கைதான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்த மீத்தேன் எரிவாயு திட்டம் என்பது நம்முடைய தஞ்சை மண்டலத்தினுடைய விவசாயத்தையே வேறறுத்து விடும் என்ற அச்சம் மிகுந்த இந்த நிலத்தில் இந்த ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகும் கூட நாம் முன்னாலும் கேட்கின்றோம், இப்பொழுதும் கேட்கின்றோம், உங்களுடைய அந்த முன்னேற்றத்திற்கான திட்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கிறது. அப்படி சொல்லல. இல்ல நான் ஏன் சொல்ல கேட்டுக்கங்களேன். இது நம்ம தேர்தல் அறிக்கையிலிருந்து இது வந்துட்டு இவங்க பண்ண மாட்டாங்கன்ற அடிப்படையில பேசுறேன். 15 நாள் அவநம்பிக்கையோட சொல்லல, அவங்க கிட்ட அழுத்தமாக உங்க கருத்தை பதிவு பண்றீங்க. எதிர்பார்ப்போட நான் வரவேற்கிறேன். அப்போ நீங்க இங்க எடுத்து சொல்லி இருக்கீங்க. அதுதான் நம்மளுக்கு வேண்டும். இதுதான் அந்த மக்களுக்கு வந்துட்டு வந்திருக்கு ஒரு ஆட்சி, இது வந்துட்டு இது செய்யாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை தரும். அப்படி அதிகாரத்துல இல்லாத போது ஒரு விதமாகவும் அதிகாரத்துக்கு வந்த போது ஒரு விதமாகவும் நடந்து கொள்ள கூடாது. 15 நாள் ஆகுது. ஆமா, அரசியல் அல்ல. 15 நாள் ஆகுது. நம்ம எல்லா விஷயத்தையும் இந்த 15 நாள்ல அட்ரஸ் பண்ண முடியாது. அது சரி. ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோளாக, கோரிக்கையாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு உணர்வுகள் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவெளி.